உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு தேர்தலை நோக்கி இன்றைக்கு பல்வேறுபட்ட கட்சிகள் தேர்தல்களை எப்படி தங்களுடைய பங்கீடுகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லி வியூகம் வகுத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தில் இருக்கின்ற அந்த மாநில கட்சிகளாக இருக்கட்டும், தேசிய அளவில் இருக்கின்ற கட்சிகளாக இருக்கட்டும், தமிழகத்தில் நடக்கின்ற அந்த தேர்தலை நோக்கி தங்களுடைய வியூகத்தையும், எப்படி தேர்தலை சந்திக்க வேண்டும், எந்த வழியிலே நாம் கூட்டணி அமைக்க வேண்டும், யார் கூட கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதெல்லாம் யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை அதாவது திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திமுக போன்ற கட்சி தமிழகத்திலே ஆதிக்கம் செலுத்தி பல வெற்றிகளை கண்டிருக்கிறார்கள். அதே போன்று அதிமுகவும் பல வெற்றிகளை கண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழக மக்களுடைய நிலைப்பாடு என்ன? இன்றைக்கு தமிழகம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது? திராவிட மாடல் அரசு என்று சொல்கிறார்கள். திராவிட மாடல் அரசு தான் சாதித்தது என்று சொல்கிறார்கள். நாங்கள் தான் சமூக நீதியை நிலைநாட்டினோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் தான் இங்கே நல்ல ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றோம், தமிழர்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் திராவிட மாடல் அரசு என்று சொல்லி திமுக போன்ற கட்சிகள் பிரச்சார யுத்திகளை வைத்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செய்தது. ஆனால் இன்னமும் மக்களினுடைய பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. இது சாதிய படுகொலைகளாக இருக்கட்டும், ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும், இங்கே டாஸ்மார்க் பிரச்சனையாக இருக்கட்டும், அதோடு மட்டுமல்ல தீண்டாமைகளாக இருக்கட்டும், இன்னும் பல அடிப்படை பிரச்சனைகள் இங்கே இருக்கின்ற தமிழர்களுக்கு தீர்ந்தபாடு கிடையாது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கி டாஸ்மார்க் எடுத்துக்காங்க. இன்றைக்கி டாஸ்மார்க்கினால் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான். கேவலமாக இருக்குது. 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை நீங்கள் ஆட்சி செஞ்சோம்னு சொல்கிறீங்க, தமிழகத்தை ஆட்சி செஞ்சோம்னு சொல்கிறீங்க. மிக அசிங்கமாக இருக்குது. டாஸ்மார்க் இல்லாமல் தமிழ்நாட்டிலே அரசு நடத்த முடியாது என்ற ஒரு கருத்தை விதைத்து வைத்திருக்கிறீர்கள். அதைத்தான் நீங்கள் சொல்லி இன்றைக்கி ஆட்சி அமைத்து கொண்டிருக்கிறீர்கள். டாஸ்மார்க் இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு வருவாய் இல்லை, அதை வச்சு இங்கே ஆட்சி டாஸ்மார்க் இல்லைன்னா இங்கே அரசாங்கத்தை நடத்த முடியாது என்று சொல்ல மிகவும் ஒரு கேவலமான ஒரு ஆட்சி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பெண்கள் இன்றைக்கு கணவரை இழந்திருக்கிறார்கள், தாலியை அறுத்து கொண்டிருக்கிறார்கள். பல குடும்பங்கள் இன்றைக்கு மோசமான சூழ்நிலைக்கு வருகிறது. பொருளாதார பின்னடைவு ஏற்படுகிறது. இந்த டாஸ்மார்க்கினால் அவர் இன்றைக்கு சொசைட்டியே அழிகின்ற நிலையில் ஏற்படுகிறது. இன்றைக்கி சின்ன பையன் அருவாடுத்து வெட்டுறான் குடிச்சுவிட்டு, போதை ஏறிட்டு, கஞ்சா, சாராயம் இதெல்லாம் குடிச்சுவிட்டு இன்றைக்கி சின்ன பையன் தன்னுடைய தந்தையை வெட்டுறான். ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியரை கத்தி எடுத்து குத்துறான், ஆணவ படுகொலை செய்கிறான். இப்படி இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னோம்னா, இன்றைக்கி அரசு நடத்துகின்ற டாஸ்மார்க்கு தான் மெயின் காரணம். இது சின்ன பையில ஊரம் குடிக்க ஆரம்பிச்சுட்டான். சின்ன பையன் கையில் ஊரம் கஞ்சா இருக்குது. இன்றைக்கி காவல்துறை அரசாங்கம் நினச்சா இந்த கஞ்சா விற்பனை தடுக்க முடியாதா? இதை செய்ய மாட்டேங்க. காரணம் என்னென்னா, இன்றைக்கி அரசியல்வாதியினுடைய அந்த பிடி. காவல்துறை தனிச்சையாக முடிவெடுத்தாலும் கூட இங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, அவர்களை எடுக்க விடுவதில்லை. ஆக கேட்டால் நாங்கள் திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிறீங்க. எது திராவிட மாடல் அரசு? இன்றைக்கி தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது? சட்ட ஒழுங்கு நன்றாக இருக்கிறதா? எங்கே பார்த்தாலும் ஆணவ படுகொலை நடக்கிறது, சாதிய படுகொலை நடக்கிறது. மக்களுடைய அடிப்படை பிரச்சனை இங்கே தீரல. இன்றைக்கி டாஸ்மார்க்குனால் நாடே அழிஞ்சு கொண்டு இருக்கிறது. கனிமொழி என்ன சொன்னாங்க? தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாங்க? இன்றைக்கி தமிழ்நாட்டில் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலில் சாராய ஆலையை மூடுவோம், டாஸ்மார்க்கு குறைப்போம், இழுத்து மூடுவோம் சொன்னீங்க. செஞ்சீங்களா நீங்கள்? ஏன்னா நீங்கள் செய்ய மாட்டீங்க. காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிற டாஸ்மார்க் ஆலைகள் பூரா உங்களுடைய கட்சிக்காரவங்க, உங்களுடைய டாஸ்மார்க் ஆலையாக இருக்குது. எப்படி நீங்கள் டாஸ்மார்க்கு மூடுவீங்க? தமிழ்நாட்டில் பூரண மது ஒழிப்பு வராமல் இன்றைக்கு தமிழர்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. அவனுடைய மூளையை சிதறிக்க வரீங்க. குடிக்க வச்சு அவனுடைய மூளையை செயலிழக்க வச்சு நீங்கள் ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும். அதுதான் உங்களுடைய நோக்கம். ஏன் இன்றைக்கி டாஸ்மார்க்கு வைத்துத்தான் அரசு நடத்த வேண்டும் என்ற மோசமான சூழ்நிலையில் தான் திராவிட மாடல் அரசு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. என் இனமான தமிழ் சமூகத்தினுடைய உறவுகளே, இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செஞ்சு இந்த தமிழ் மக்களை கெடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த நிலைப்பாட்டை நாம் மாற்ற வேண்டும். என்றைக்கு இந்த திராவிட கட்சிகளை புறக்கணிக்கிறோமோ அன்றைதான் தமிழகத்தில் நல்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். தோழர்களே, வணக்கம்.